இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகுளுந்து பொரிஞ்சிடுச்சு, நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததான் நம்ம 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ வாழைக்காய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வெந்து நமக்கு திக்காகணும். இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேரா மாதிரி ஆகுது. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் இதை வச்சுருக்கலாம். இப்போ வாழைக்காயில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். கொஞ்சம் வாழைக்காவும் செவக்கட்டும். இது எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக வச்சுடுங்க. சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.